क्वेश्चन ரீட் பண்றேன் பாருங்க. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா can x square minus 1 be the quotient of can x square minus 1 be the quotient of quotient very good wait be the quotient on the division of x power 6 plus 2x cube plus x minus 1 plus x minus 1 okay, plus x minus 1 by a polynomial of degree 5. so இது வந்து ஒரு 1 mark question தான் சரியாமா of degree 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா x square minus 1 அப்படின்ற ஒரு பாலினாமியல் வந்து இந்த மாதிரி ஒரு x cube sorry x power 6 plus 2x cube plus x minus 1 இந்த பாலினாமியலோட டிகிரி என்னமா what is the degree of this polynomial x power 6 plus 2x cube plus x minus 1 6 sir 6 டிகிரின்றது என்னன்னா highest power of the variable that is 6 ஓகே ஒரு டிகிரி 6 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல ஓகேவா டிகிரி 5 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியலால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கோஷன்ட் வந்து கரெக்டான கோஷன்ட் வந்து x square minus 1 இருக்க முடியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிக்கணும் இந்த क्वेश्चन பிகாஸ் நமக்கு வந்து அந்த டிகிரி 5 ஓட பாலினாமியல் எல்லாம் கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணலாம். அப்படி கொடுக்கலாமா இருந்தாங்கன்னா லாஜிக்கலா யோசிங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது இது x minus 1 ன்றது ஒரு லீனியர் பாலினாமியல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். x minus 1 is linear polynomial. x plus 1 is also linear. ரெண்டு லீனியரை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடைக்குமா? லீனியர் இன்டு லீனியர். இதோட பவர் வந்து 1 இதோட பவர் 1. ரெண்டு லீனியரை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இஸ் குவாட்ராட்டிக். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா x square minus 1 னு வரும். because a minus b into a plus b that is a square minus b square. அப்ப x square minus 1 square is x square minus 1 தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா லீனியர் இன்டு லீனியர் வந்து குவாட்ராட்டிக். இப்போ இத நான் எப்படி சொல்லலாம்னா எப்பவுமே ஒரு குவாட்ராட்டிக்கை வந்து நல்லா கவனிங்க. ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல லீனியர் பாலினாமியலால டிவைட் பண்ணா நல்லா கவனிங்க. that is டிகிரி 2 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 1 இருக்கக்கூடிய பாலினாமியலால டிவைட் பண்ணா கோஷன்ட் வந்து கம்பல்சரி என்னமா தான் இருக்கும்? டிகிரி 1 ஆ தான் இருக்கும். டிகிரி 1 சார். டிகிரி 1 புரியுதாமா? அத தான் கோஷன்ட்ல மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி தான் இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா டிகிரி 6 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 6 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 5 இருக்கக்கூடிய பாலினாமியலால டிவைட் பண்ணா நீங்க சொல்லுங்க கோஷன்ட் வந்து என்னவா இருக்கும்? டிகிரி 1 ஆ? டிகிரி 1 தான் சார். வெரி குட் டிகிரி 1. காரணம் என்ன நான் சொல்லி கொடுத்தேன்ல ஏன்னா டிகிரி 5 இருக்கக்கூடிய பாலினாமியல் அதாவது இதுக்கு பேர் டிவைசர் உள்ள இருக்கக்கூடியதுக்கு பேர் டிவிடெண்ட். டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து அந்த டிவிடெண்டோட டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப டிகிரி 5ஐயும் டிகிரி 1ஐயும் 1 இருக்கக்கூடிய அதாவது லீனியர் பாலினாமியலும் டிகிரி 5 இருக்கக்கூடிய பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டிகிரி 6 கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு டிகிரி 6 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 5 இருக்கக்கூடிய பாலினாமியலால டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து x square minus 1 வருமான்னு கேக்குறாங்க. சரி x square minus 1 வருமான்னு கேக்குறாங்க. இப்போ சொல்லுங்க x square minus 1 வந்து டிகிரி 2 தானே? is it possible? no sir it's not possible. it's not possible. புரியுதாமா? அது வர வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா இந்த சம்ம வந்து நம்ம எப்படி ஆன்சர் கன்க்ளூட் பண்ணணும்னா it is not possible to get the quotient okay as x square minus 1 when we divide a polynomial of degree 6 by a polynomial of degree 5. அதனால அதுக்கு ரீசன் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா because they are asking answer and justify. ஆன்சர் வந்து no can அப்படி தான் கேட்டிருக்காங்க. yes or no தான் क्वेश्चन இதுல. no the answer is no. சரியா? அப்ப ஆன்சர் no எழுதிட்டு நம்ம என்ன சொல்லணும்? நான் எழுதுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நீங்க இதுல டவுட் தான் கேளுங்க. நான் எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்றேன். புரிஞ்சுதாமா இது உங்களுக்கு எல்லாருக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்போ சப்போஸ் டிகிரி 2 ஆ இருந்துச்சுனா கோஷன் வந்து 2 ஆ இருந்துச்சுனா டிகிரி இந்த 5 இருக்கக்கூடிய பாலினாமியல் டிவைசரா இருந்துச்சுனா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டிவிடெண்ட் வந்து டிகிரி 7 ஆகும். ஆனா டிகிரி 6 இருக்கு. டிகிரி 6 வந்து டிகிரி 5 ஆல டிவைட் பண்ணும்போது கன்ஃபார்மா கோஷன்ட் வந்து டிகிரி 1 ஆ தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த 5ஐயும் புண்ணியம் ஆட் பண்ணா தான் இந்த 6 வரும். புரிஞ்சுச்சாமா? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? no sir. no doubt. ஓகே இப்போ பாருங்க இது நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. ஆன்சர் எப்படி எழுதுறேன் பாருங்க. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. நான் எழுதிட்டே இருக்கேன். no can and ஒரே நிமிஷமா can x square minus 1 be the quotient on the division of degree 6 by a polynomial x by of degree 5. no listen ma no போடுவோங்க. no because
when we divide a polynomial of degree 6, when we divide a polynomial of degree 6, when we divide a polynomial of degree 6 by a polynomial of degree 5, by a polynomial of degree 5, by a polynomial of degree 5, okay, polynomial of degree 5, what will happen is, நம்ம ரீசன் எழுதுறோம், because when we divide a polynomial of degree 6 by a polynomial of degree 5, the quotient will be, quotient என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், what is the quotient? Will be degree 1, sir. Will be having a degree, will be or else we can write like this, then the quotient will have degree 1, will have a polynomial of degree 1, will have a polynomial of degree 1. இதுதான் கரெக்ட். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த x square minus 1 வந்து கன்ஃபார்மா கோஷன்ட்டா இருக்க முடியாதுன்னு சொல்றோம், நோன்னு சொல்றோம். ஓகேவா? Polynomial will have a degree of, will have a polynomial of degree 1. புரிஞ்சு சாமா, இத எழுதிக்கோங்க, இதான் ஆன்சர். ப்ளீஸ் ரைட் ஃபாஸ்ட். சார் இதுக்கு முன்னாடி பேஜ் போங்க. ஒரே நிமிஷம். இதுல என்னமா டவுட் இருக்கா சொல்லுங்க. சார் இது திருப்பி சொல்லித்தாங்க சார். அதான் நான் சொல்றது நல்லா கவனிங்கம்மா. இப்போ லீனியர் பாலினாமியல்னா டிகிரி 1 இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானமா? கரெக்ட்டா? லீனியர் பாலினாமியல் என்ன? டிகிரி 1. குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன? டிகிரி 2. டிகிரி 2. கியூபிக் பாலினாமியல் என்ன? டிகிரி 3. டிகிரி 3. இப்போ ஒரு குவாட்ராட்டிக், அதாவது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல, தட் இஸ் டிகிரி 2, நான் சும்மா ஷார்ட்டா டிகிரி 2 ன்னு போடுறேன். டிகிரி 2 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 1, தட் இஸ் லீனியரால டிவைட் பண்ணா கோஷன்ட் வந்து டிகிரி 1 தான் இருக்கும். காரணம் என்னன்னா, டிகிரி 1 into டிகிரி 1 வந்து டிகிரி 2 கிடைக்கும். ரிமைண்டர் என்ன இருந்து போகுது, சரியா? இப்போ நமக்கு தேவை என்னன்னா கோஷன்ட் என்னவா இருக்கும்ன்றத முக்கியமான ஒரு क्वेश्चन. அப்போ ஏன்னா இந்த டிகிரியும் இந்த டிகிரியும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த டிவிடெண்டோட டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கியூபிக் பாலினாமியல், தட் இஸ் டிகிரி 3 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல ஒரு லீனியர் பாலினாமியல்ல டிவைட் பண்ணா கோஷன்ட் என்னவா இருக்கும், டிகிரி என்னவா இருக்கும், கோஷன்டோட டிகிரி. ஒரு லீனியரை எதோட மல்டிப்ளை பண்ணா டிகிரி 2 இருக்கும் சார். டிகிரி 2. வெரி குட். புரியுதாமா? அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, டிகிரி 6 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல டிகிரி 5 ஆல டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து டிகிரி 2 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. can x square minus 1, x square minus 1 is degree 2, right? இதுக்கு பாசிபிளா பாருங்க, டிகிரி 5 ஐயும் டிகிரி 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணா டிகிரி 6 கிடைக்காது, டிகிரி 7 தான் வரும். அப்போ இது தப்பு. அப்போ என்ன அர்த்தம்? no x square minus 1 cannot be the quotient when we divide the degree 6 polynomial by a degree 5 polynomial, because when we divide a polynomial of degree 6 by a polynomial of degree 5, the quotient will be having the degree as 1. புரியுதாமா? ஏன்னா 5 ஐயும் 1, அத டிகிரி 5 இருக்கக்கூடிய பாலினாமியல டிகிரி 1, தட் இஸ் லீனியரோட மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு டிகிரி 6 கிடைக்கும். எஸ் ஆர் நோ? புரியுதாமா? எஸ் சார். அவ்வளவுதான்டா. எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாமாமா? டவுட் இருக்கா யாருக்காச்சு? நோ சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. What will be the quotient and remainder on division of 0x square plus bx plus c by px cube plus qx square plus rx plus s, where p is not equal to 0? ஓகே, கவனிங்கம்மா. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலினாமியல் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்களேன், that is given as 0x square னு கொடுத்திருக்காங்க.
0x square plus bx plus c அப்படிதான் கொடுத்திருக்காங்க. 0x square இங்க x square தான் இல்லன்னு அர்த்தம் because 0 into x square is 0 தான். அப்ப இந்த பாலினாமியலை நான் வெறுமனே bx plus c ன்னு எழுதிடலாம். What is polynomial bx plus c? What is the degree of this polynomial bx plus c? சார் அது வந்து 0x இல்ல சார், ஆக்சுவலி அது OX சார். எஸ் சார். ஆமா சார், O சார், 0 மாதிரி இல்ல சார். சார் OX ஸ்கொயர், ஆமா சார் OX ஸ்கொயர் தான் சார். ஓகே ஓகேமா, ஓகே ஓகே. ஓ சாரிமா, ஓ தான். சரியா? அப்போ ஓனா என்னன்னா இது வந்து சம் ஓபிசிலாம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். சரியாமா? இப்போ இது என்ன அப்படின்னா OX square plus BX plus C-ன்றது என்ன டிகிரி? ஆக்சுவலா இதோட டிகிரி என்ன? 2 sir, so it's a quadratic polynomial. மேபி அது ஏவா கூட இருக்கலாம்டா, பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். யூசுவலா நம்ம AX square plus BX plus C தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். எஸ் சார். ஓகே சரி, இது ஓனே வச்சுப்போமே. ஓகே, நீங்க சொல்லுங்க 0 மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்ட். அப்போ இது ஏவா இருக்கலாம், இல்ல ஏவா தான் அவங்க வந்து இந்த மாதிரி இது பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்து இது ஓவா நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், தட் இஸ் டிகிரி 2. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, டிகிரி 2 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல, ஓகேவா, டிகிரி px³ plus qx² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. another polynomial என்ன? this is degree 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா px³ plus qx² plus rx plus s, இப்படி ஒரு பாலினாமியல் இருக்கு. இந்த பாலினாமியல்ல வந்து p is not equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க, which means p is not equal to 0 னா இங்க வந்து p வந்து நான் ஜீரோ இன்டிஜர், நான் ஜீரோ ரியல் நம்பர். இப்போ சொல்லுங்க, இது என்ன பாலினாமியல்? இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன? 3 sir, so it's a cubic polynomial. 3, very good, it is a cubic polynomial. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு what will be the quotient and remainder on division of this polynomial, that is on division of this quadratic polynomial by the cubic polynomial. அதாவது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல கியூபிக் பாலினாமியல்ல டிவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். யூசுவலாவே ஒரு பெரிய நம்பரை தான் நமக்கு வந்து சின்ன நம்பரால டிவைட் பண்ண முடியும். கரெக்டா தப்பா? டிகிரி 3 வந்து டிகிரி 2 ஆல டிவைட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா, டிகிரி 2 வந்து டிகிரி 3 ஆல டிவைட் பண்ணா கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. அப்படிதானே கோஷன்ட்? பாயிண்ட் டெசிமல்ல கிடைக்கும் சார். இல்லடா, இது பாலினாமியல், நல்லா கவனிங்க. புரியுதா நான் சொல்றது? இது ஒரு பாலினாமியல். அப்போ டிகிரி 2 வந்து டிகிரி 3ன்ற பாலினாமியலால டிவைட் பண்ண முடியுமா முடியாதா? அது முதல்ல யோசிங்க ஃபர்ஸ்ட். Is it possible to divide a polynomial? No sir. No sir. அப்போ இந்த क्वेश्चनக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும்? No. Not possible. It is not possible to divide a degree 2 polynomial by a degree 3 polynomial. ஓகேவாமா? இதே இது நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன்சர் will be a decimal number. கரெக்டாமா? ஆன்சர் எப்படி இருக்கும்? ஒரு டெசிமல் நம்பரா இருக்கும். சரியா? இத ஒரு நிமிஷம் எழுதிக்கோங்க. வெயிட் a minute. இது என்ன வேர்ட்ஸ் எழுதுறான்னு சொல்லுங்க. ஓகே, இத நம்ம எப்படி ஒரே நிமிஷமா டிகிரிஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி டிவிஷன் வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ நான் சிம்பிளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு நம்பரை வந்து இப்போ 6 இருக்கு. 6 வந்து நீங்க 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்க. 6ன்றது பிகர் நம்பர், 2 வந்து அதோட ஸ்மாலர் நம்பர். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2 into 3 is 6. What is the quotient mark here? 3, and what is the remainder? 0. 3 and 0-வா? இப்போ இதை அப்படி இமேஜின் பண்ணுங்க. இதே இது அப்படி மாத்திக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்மாலர் நம்பர் 2 அதை விட பிகர் நம்பர் 6 ஆல டிவைட் பண்றேன். இப்போ ஸ்மாலர் நம்பரை பிகர் நம்பரால டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்ல முதல்ல நீங்க என்ன போடுவீங்க? 2 ல 6 டிவைட் ஆகுமா ஃபர்ஸ்ட்? No sir. நோ. அப்ப என்ன பண்ணுவோம்? நோ, வெயிட். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலா பாயிண்ட் தான் வச்சு சம் செய்வோம். பட் பாயிண்ட்க்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலா என்ன செய்யணும்னா, 6 has, okay, that 6 zeros are 0. 6 zeros are 0. So 2 minus 0 is 2. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாயிண்ட் வச்சு நல்லா கவனிங்க. 2 ஓட மீனிங் என்ன தெரியுமா? the meaning of 2 is nothing but 2.000. எத்தனை 0 நால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பாயிண்ட் மேல போயிடும், இந்த ஒரு 0 கீழே இருக்கும். இதுதான் நார்மல் டிவிஷன். தட் இஸ் 0 பாயிண்ட். அதனால தான் 0 பாயிண்ட் வருது ஆன்சர். when you divide as number by a number which is greater than the dividend. கரெக்டாமா? ஒரு நம்பரை வந்து அதை விட பெரிய நம்பரால டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 பாயிண்ட்ல வருது. காரணம் என்னன்னா முதல் ஸ்டெப் என்னன்னா 6 zeros are 0 because 6 ones are 6 வந்து it is greater than 2. அப்போ 6 zeros are 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் மேல கொண்டு போயிட்டு ஒரு 0 கீழே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 6 3s are 18. இப்படி அது ப்ரொசீட் ஆகும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதாமா? எஸ் ஆர் நோ? எஸ். சரி, இப்போ இதை அப்படி நான் என்ன பண்ண போறேன்னா 2 6 ஆல டிவைட் பண்றேன். அப்போ 2ல வந்து 6 வந்து ஒன் டைம் கூட இல்ல. சோ 6 zeros are 0. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2 minus 0 is 2. இப்போ சொல்லுங்க, what is the remainder? Sorry, what is the quotient when we divide a number by a number which is greater than that number? Quotient is 0, am I right? Yes, sir. And what is the remainder? Remainder is nothing but the same dividend. புரியுதாமா நான் சொல்றது? Yes, sir. அதே மாதிரி தான் அப்போ நம்ம வந்து ஒரு பாலினாமியல டிகிரி வந்து ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி 2 இருக்காமா? டிகிரி 2 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல டிகிரி 3 ஆல டிவைட் பண்ணும்போது இட் இஸ் இம்பாசிபிள். அப்ப என்ன ஆகும்? டிகிரி 3 into 0 இஸ் இதே 0 வருமா? அப்ப டிகிரி 2 அந்த பாலினாமியல் மைனஸ் 0 அதே பாலினாமியல் தானே கீழே வரும். எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, அப்போ sir. so when you divide a polynomial by another polynomial whose degree is greater than the dividend, this is dividend, this is divisor. அப்போ டிவிடெண்டை விட டிவைசருக்கு வந்து அதிகமான டிகிரி இருந்துச்சுன்னா கோஷன்ட் என்ன எழுதணும்? கோஷன்ட் இஸ் 0. ப்ளீஸ் ரைட் மா. ஏன்னா நம்ம கிட்ட கோஷன்ட் என்ன கேட்டிருக்காங்க, கோஷன்ட் என்னன்னு எழுதணும் நம்ம. therefore for this question since listen மா, எப்படி தெரியுமா எழுதுறீங்க? இதை எப்படி எழுதுறான்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுங்களேன் ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ ரைட் லைக் திஸ் மா. since okay, since dividend is okay, இல்ல நான் எப்படி எழுதுங்க? since the degree of the divisor is greater than degree of the divisor is greater than என்ன எழுதணும்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வேர்ட் வரும்? ax square plus bx plus c. degree of the divisor is greater than the dividend, sir. very good, greater than the degree of dividend. கரெக்டாமா? degree of dividend. அதாவது இந்த சம்ம பொறுத்தவரை எது டிவிடெண்ட்லாம் முதல்ல எழுதிக்கணும். சாரி நான் எழுதல. ஓகேவா? இங்க ஆக்சுவலா ஹியர் என்ன ஒரு நிமிஷமா. ஹியர் what is the dividend? யாரா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். what is dividend here? dividend என்னமா இங்க? So px cube plus sorry sir, ox square plus bx plus c, sir. ox square plus bx plus c இதான் dividend. what is Sir, the divisor? அது o இல்லைன்னு சார், a தான் சார் அது. ஓகேமா, a போட்டுக்கோமே. சரி சரி, கவனிங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். இப்போ டிவிடெண்ட்ன்றது எதை டிவைட் பண்றோமோ அது டிவிடெண்ட். இதை எதால டிவைட் பண்றோம்? இட் இஸ் டிவைடட் பை ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்களே, px cube plus qx square அடுத்து plus rx plus s plus rx plus x. இப்போ ஒரு டிவிடெண்டோட what is the degree of dividend? degree of dividend 2 ஆமா? Yes, sir. degree of dividend is equal to 2. and what is the degree of divisor? 3. degree of divisor is 3. அப்போ degree of dividend வந்து degree of divisor விட கம்மியா இருக்கு. which means divisor ஓட டிகிரி வந்து டிவிடெண்டை விட அதிகமா இருக்கு. அதாவது it means we are going to divide a smaller number by a number which is greater than the dividend. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுதான் எழுத போறேன். therefore what is the quotient? quotient is 0. am I right? yes sir. quotient 0 ன்னு எழுதலாம் அல்லது 0 பாலினாமியல் எழுதலாம். 0 is also called as 0 polynomial, or simply write 0. and now what is the remainder in this case? the same Sir, the same dividend sir. same dividend. very good. okay, dividend அந்த நான் ரிமைண்டர் வந்து டிவிடெண்ட் ன்னு எழுதாம டிவிடெண்டோட அந்த இதே எழுதிறேன். what is dividend here is ax square plus bx plus c அப்படினு எழுதிக்கிறேன். புரிஞ்சதாமா? this is the answer. ஓகேவா? அக்காஸ் கிளாரிட்டி இல்ல, எனக்கு புரியலன்னா இப்போ கேட்டுக்கோங்க.
ஓகே நோட் பண்ணியாச்சமா நெக்ஸ்ட் போலாமா Yes, sir. ஓகே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கடா so சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க when the degree of dividend is less than the degree of divisor or else we can say in another words if degree of divisor is greater than the degree of dividend then the quotient is 0 and the remainder is the dividend itself. Now third subdivision இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா if on division of a polynomial p of x by a polynomial g of x the quotient is 0 what is the relationship between p of x and g of x? It is very simple. என்ன சொல்றாங்க பாருங்க p of x இத நான் எப்படி எழுதுறேன் பாருங்க when p of x is divided p of x என்பது polynomial அது ஒரு polynomial டிஃபைன் பண்றாங்க p of x by a polynomial g of x when p of x is divided by g of x what is the quotient ma the quotient is 0 அப்போ g of x into 0 அதே 0 தான வரும் what is the remainder here The same p of x, sir. அதே p of x தான் இப்போ பார்த்த அதே கேஸ் தான் இப்போ என்னோட கேள்வி இது ரிமைண்டர் இது வந்து quotient இது வந்து இது divisor this is divisor and p of x is called as Dividend, sir. dividend நீங்க வந்து நம்ம படிச்சிருக்கோம்லடா ஞாபகம் இருக்கா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லமா do you remember that யூக்ளிட்ஸ் டிவிஷன் லமா Yes, sir. what is யூக்ளிட்ஸ் டிவிஷன் லமா quotient sorry divisor into quotient is plus remainder is equal to sorry ஒரே நிமிஷம்ங்க a b divided by a வா So dividend is equal to very good thank you Divisor into quotient plus remainder. very good thank you da okay dividend is equal to divisor into quotient this is called as யூக்ளிட்ஸ் division lemma divisor into quotient plus remainder. very good plus remainder so இதுதாமா வந்து யூக்ளிட்ஸ் division lemma சரியா அப்போ அந்த யூக்ளிட்ஸ் division lemma இங்க அப்ளை பண்ண போறேன் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா what is the relationship between p of x and g of x கேட்டிருக்காங்க அப்ப relationship between p of x and g of x நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூக்ளிட்ஸ் division lemma யூஸ் பண்றேன் this is called as dividend யூக்ளிட்ஸ் division lemma is dividend is equal to divisor into quotient what is dividend here p of x so p of x is equal to what is divisor g of x into what is the quotient mark here சொல்லுங்க what is the quotient here 0 வா 0, sir. Yes, sir. okay plus remainder is p of x okay plus p of x இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க what is the relationship between p of x and g of x அதானே கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இது ஆக்சுவலா there is no use in forming this equation okay anyhow write this numbers please write this Completed, sir. completed ஆமா p of x வந்து dividend g of x வந்து 0 Completed, sir. completed ஆமா okay wait a minute ஒரே விஷயம் செக் பண்ணிக்கிறேன் polynomial p of x g of x ல டிவைட் பண்றோம் quotient 0 இருக்கு what is the relationship between the degree of p of x ஓகேமா சாரிமா என்ன கேட்டிருக்காங்க அந்த வேர்டை மிஸ் பண்ணிட்டேன்டா சாரி டிகிரி ஆஃப் p of x க்கும் டிகிரி ஆஃப் g of x க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேக்குறாங்க அப்படிதானடா கேட்டிருக்காங்க Yes, Yes, sir. sir. அதாவது ஒரு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க ஆக்சுவலி இது ஆன்சர் கிடையாது பட் இது தப்பும் இல்ல பட் இந்த क्वेश्चनக்கு இந்த ஆன்சர் எழுத கூடாதுதான் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா இந்த क्वेश्चनோட அர்த்தம் என்னன்னா ஒரு டிவிடெண்ட ஓகே ஒரு டிவிடெண்ட் ஒரு பாலினாமியல இன்னொரு பாலினாமியல டிவைட் பண்றாங்க தட் இஸ் p of x ன்ற பாலினாமியல g of x ஆல டிவைட் பண்றாங்க அப்போ கோஷன் 0 வருது இப்படி கோஷன் 0 வந்துச்சுன்னா இந்த p of x க்கும் g of x க்கும் இருக்கக்கூடிய டிகிரியோட ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போ கோஷன் 0 வரும் தெரியுமா டிவிடெண்டோட டிகிரி வந்து டிவைசரோட டிகிரியை விட லெஸ் என்ன சொல்றது லெஸ் தானா இருந்தாதான் கோஷன் 0 வரும் ஆமே ரைட்மா அதானே Yes, sir. அப்போ இதுக்கு இந்த சம்மோட ஆன்சர் என்ன தெரியுமா இங்க what is dividend here p of x அப்போ The degree degree of of p of x is less smaller than than degree of g of x. degree of g of x very good இதான ஆன்சர் அவ்வளவுதான்டா இதான் ஆன்சர் ப்ளீஸ் ரைட் திஸ் மா அது எழுதுனா அது விட்டுருங்க அத ஒரு இன்டு போடுங்க இத எழுதிடாதீங்க எக்ஸாம்ல இந்த இதுதான் ஆன்சர் degree of p of x வந்து degree of g of x ஓட less than இருந்தா மட்டும் தான் when you divide p of x by g of x the quotient will be 0 or இப்படி எழுதலாம் or you can write it like degree of the divisor that is degree of g of x will be greater than degree of p of x எல்லாம் ஒண்ணுதானமா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு ஓகே ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் நான் இத
p of x இந்த சைடும் அந்த g of x ரெண்டாவதும் மாத்திருக்காங்க. சரியா? புரிஞ்சுச்சா அந்த சம் தேர்ட் சப்டிவிஷன்? எஸ் சார். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x g of x ஆல டிவைட் பண்ணும்போது p of x g of x ஆல டிவைட் பண்ணும்போது கோஷன் 0 வருது. அப்படி 0 வரணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அப்படி இருக்கணும்னா p of x ஓட டிகிரியும் g of x ஓட டிகிரிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேக்குறாங்க. 100% இந்த g of x இருக்குல்ல, g of x வந்து p of x விட டிகிரி அதிகமா இருந்தா மட்டும்தான் கோஷன் 0 வரும். அதுதான் இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். Therefore we are writing degree of p of x is less than degree of g of x or degree of g of x is greater than degree of p of x. அப்படி கூட எழுதணும். புரிஞ்சுச்சா தேர்ட் சப்டிவிஷன்? நெக்ஸ்ட் போலாமா? பதில் சொல்லணும்டா, நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா புரிஞ்சுட்டேன்னு சொல்லணும், இல்ல எனக்கு டவுட் கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா if on division of a non-zero polynomial p of x by a polynomial g of x, இங்க வரேன். அதாவது ஒரு நான் ஜீரோ பாலினாமியல் p of x னு ஒரு பாலினாமியல் இருக்கு. அந்த பாலினாமியல எதால டிவைட் பண்றாங்களா? division of a non-zero polynomial p of x by p of x is divided by what polynomial? g of x. அப்படி பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதா? what is the remainder? ரிமைண்டர் என்னமா கிடைக்குது? 0 வருது. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா what is the relationship between the degree of p of x and g of x? ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? இந்த p of x க்கும் g of x க்கும் இருக்கக்கூடிய டிகிரி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் டிகிரி இருக்கணும். அப்பதானே அது டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். புரியுதாமா? Yes. ரிமைண்டர் எப்போ 0 வரும்னா ஒரு லீனியரை இன்னொரு லீனியரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்லா கவனிங்க. ஓகேவா? ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரணும்னா 100% சேம் டிகிரி தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ வந்து 6 வந்து 6 ஆல டிவைட் பண்ணிட்டீங்க, ரிமைண்டர் என்ன வரும்? 0 வருதா? 100% 0 வரும். அதே மாதிரி தான் in this case when you divide p of x by g of x, quotient வந்து நான் p of x னு எழுதிக்கிறேன் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ரிமைண்டர் 0 வருது, which means இந்த p of x ஓட டிகிரியும் g of x ஓட டிகிரியும் சேமா இருந்தா மட்டும் தான் ரிமைண்டர் 0 வர பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? சரியாமா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டிகிரி ஆஃப், ஓகே இது ஒரே நிமிஷமா, டிகிரி ஆஃப் p of x is equal to degree of g of x எழுதிக்கோங்க. இது ஒரே நிமிஷம். டிகிரி ஆஃப் g of x, degree of p of x is greater than and equal to degree of g of x எழுதுறாமா சார்? அதுதான் வரப்போகுது. அதான் சொல்றேன் நான். வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இத எழுதிக்குவேன், நான் சொல்றேன். கம்ப்ளீட்டட் சார். சரி கவனிங்கம்மா. இப்போ ரெண்டு டிகிரியும் சேமா இருந்தாலும் டிகிரி ரிமைண்டர் 0 வரும். சப்போஸ் சேமா இல்லாம இந்த g of x விட p of x ஓட டிகிரி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு கிரேட்டர் பாலினாமியல வந்து ஸ்மாலர் அதை விட டிகிரி கம்மியா இருக்கக்கூடிய பாலினாமியல டிவைட் பண்ணும்போதும் 0 வரும். ஏன்னா 6 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வர மாதிரி 6 வந்து 6 விட கம்மியான நம்பர், தட் இஸ் 2 ஆலயோ இல்ல 3 ஆலயோ, 2 ஆல பண்றேன், 2 3 6, அகைன் ரிமைண்டர் என்னதான் வருது? 0 வருது. அதே மாதிரி 6 வந்து 3 ஆல டிவைட் பண்றேன், 3 2s are 6, 0 வருது. அப்போ அத இந்த டிவிடெண்டை விட டிவைசர் கம்மியா இருந்தாலும் ரிமைண்டர் 0 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா and போட்டுட்டு இங்க எழுதுறேன் பாருங்க, and அப்ப ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். முதல்ல இப்ப புரிஞ்சுக்கோங்க, டிகிரி ஆஃப் p of x should be greater than degree of g of x. அந்த கேஸ்லயும் என்ன இருக்கும்? ரிமைண்டர் 0 வரும். புரியுதாமா? அப்போ இத நம்ம எப்படி சேர்த்து சொல்லணும்னா for this the answer is degree of p of x, that is dividend. Degree of p of x should be greater than or equal to degree of g of x. புரியுதாமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இத எழுதிக்கோங்க. எப்படி சார் நீங்க டிகிரி அதிகமா இருந்தாலும் ரிமைண்டர் 0 வருமானா வரும் எப்படின்னு சொல்றேன். இது எழுதிட்டீங்களா? இதான் ஆன்சர்மா. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Yes. சரி Complete, sir. கம்ப்ளீட்டடாமா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஒரே நிமிஷம் நல்லா கவனிக்கணும். இப்போ x - 1 ஒரு பாலினாமியல் இருக்குடா. இந்த பாலினாமியல x - 1 ஆலே டிவைட் பண்றீங்க. இப்போ சொல்லுங்க,
இந்த டிவிடெண்டுக்கும் டிவைசருக்கும் சேம் டிகிரியாமா? டிகிரி 1 1 தானே இருக்கு. Yes, sir. இப்போ கோஷன்ட் என்ன வரும்னா x - 1 × 1 is x - 1. இத சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைண்டர் 0 வந்துருமா? அப்போ நமக்கு அந்த நான் சொன்னேன்ல ரெண்டுக்கும் டிகிரி சேமா இருந்தாலும் ரிமைண்டர் 0 வரும்னு சொன்னேன்ல, அந்த கண்டிஷன் ஓகேவா? Yes, sir. When the degree of p of x is equal to degree of g of x, where p of x is dividend, g of x is divisor. ரெண்டுக்கும் சேம் டிகிரி இருந்தாலும் ரிமைண்டர் 0 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ x² - 1 ன்னு ஒரு டிகிரி ஒரு பாலினாமியல x + 1 ஆல டிவைட் பண்ண போறீங்க. இப்போ இதோட ரிமைண்டரும் 0 தான் வரும். இங்க சொல்லுங்க டிவிடெண்டோட டிகிரி என்ன? What is the degree of dividend? Two, X sir. square. 2. X, that is 2. Highest power is 2. And what is the degree of the divisor? 1. 1, sir. இப்போ பாத்தீங்கன்னா இது டிவிடெண்ட், that is p of x. இதுதான் p of x. ஓகேவா? இதான் p of x. டிவிடெண்ட். அதே மாதிரி g of x தான் டிவைசர். क्वेश्चन அப்படி தான் கொடுத்திருக்காங்க. When p of x is divided by g of x, okay, the remainder is 0, then write the relationship between the degree of p of x and degree of g of x ன்னு கேக்குறாங்க. அப்போ இப்போ வந்து p of x க்கு வந்து அதிகமான டிகிரி இருக்கு g of x விட, ஆனாலும் ரிமைண்டர் 0 வரும். ஆக்சுவலி இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நான் டைரக்ட் ஆன்சர் எழுதுறேன். x + 1 × x - 1. x + 1 × x - 1 என்ன வரும் தெரியுமா? x² - 1 ன்னு வரும். So what is the remainder you will get? 0 வந்துருச்சாமா? அப்ப இந்த கேஸ்ல என்ன இருக்கு? degree of p of x is greater than degree of g of x. அதனால தான் நம்ம என்ன எழுதிருக்கோம்னா the answer is degree of p of x is greater than or equal to degree of g of x ன்னு எழுதிருக்கோம். புரிஞ்சுதாமா? Yes, sir. ஓகே, அவ்வளவுதானா? இதுல இன்னும் ஒரு சம் இருக்கா? இன்னும் ஒரு சம் இருக்குல்லடா? ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டடா இதான ஃபோர்த் சப்டிவிஷன். ஓகே, கம்ப்ளீட்டட்மா, தட்ஸ் இட். Yes, sir. ஓகே, வேற யாருக்காச்சும் பாலினாமியல்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? ஓகே, இந்த क्वेश्चन நல்ல क्वेश्चन, வெரி குட். சரியா? இந்த சம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க, மறுபடியும் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரியாடா? இந்த மாதிரி Sir, क्वेश्चन. ஆனா இது எங்களுக்கு இல்ல sir. ஏன்டா இல்ல? இது இருக்குமா? Sir, I think இது deleted portionல இருக்கு sir. இல்லம்மா, இது வந்து பேசிக் क्वेश्चन தான்மா இது. சரியா? Okay sir. இந்த சம்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கான்செப்ட் தானே. அதுல வந்து எதுவும் நம்ம நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸோ டிவிஷனோ எல்லாம் பண்ணல. இதெல்லாம் வந்து क्वेश्चन தான் இருக்கும். Okay sir. சரி, 1 மார்க்ல கேட்பாங்க. வேற யாருக்காச்சும் பாலினாமியல்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? இல்லையா? 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு क्वेश्चन எழுதுறேன், அதை காப்பி பண்ணுங்க. சரியா? ஆல்ரெடி இந்த மாடல்ல பார்த்திருக்கோமான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் போர்டு எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ப்ளீஸ் ரைட் மா. Okay, everyone has to try this one. If the sum and product of the zeros, if the sum and product of the zeros, இந்த lesson ஃபுல்லாவே zeros of the polynomial னு சொல்லுவோம். quadratic equation chapterல roots of the quadratic equation சொல்லுவோம், or solution of the quadratic equation. If the sum and product of the zeros of the polynomial ax² minus 5x plus c is equal, plus c are equal to 10 each, are equal to 10 each. Full stop, comma, or full stop, you can put. Find the value of a and c.
A and C. இது 3 மார்க் क्वेश्चनல கேட்டுருக்காங்கடா போர்டு எக்ஸாம்ல. இதுல இது ட்ரை பண்ணி இப்ப எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே, you have 5 more minutes. 5 மினிட்ஸ்ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இந்த சம் உங்களால செய்ய முடியலன்னா நான் நாளைக்கு கன்டினியூ பண்றேன், சொல்லி தரேன். யாரெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்க.